அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சைத்தான் உங்களுடைய எதிரி அப்படின்னு குரானில் பல வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம புரியுது, நம்ம இந்த உலகம் இந்த வாய்ப்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சோதனை களமாக. அல்லாஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நிர்ணயித்த காலத்தை அவனை கொடுத்து அதுக்குள்ளே நம்ம ஈமானை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம படைச்சிருக்கோம், நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதனால் நம்மளுக்கு கொடுத்த அந்த கால இதில் நம்மளோட உண்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வெற்றியான பாதையில் சைத்தானோட ஒரே குறிக்கோளாக நம்மளை வழிக்கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வழிக்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க, சைத்தான் உங்களுடைய விரோதி, ஆகவே அவனை விரோதி போல் நடத்துங்க, உங்களை நரகவாசிகளாக இருக்கிறதுக்கு மட்டுமே தான் கட்சியினரை அழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 35:6 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல வசனத்தில் அல்லாஹ் சைத்தானை பற்றி சொல்லியிருக்காங்க. அவன் உங்களோட எதிரி, அவன் பொறாமை கொண்டவன், அவன் ஒரு பொய்யனா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை மீறிடுவான், அவன் வெறுக்கத்தக்கவன், ஆணவம் கொண்டவன், தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் இதை சொல்லி சைத்தானோட தன்மையை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவனை நம்ம எக்காரணத்துலேயும் நண்பனாக எடுத்துக்கக்கூடாது, அவன் உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை குரான் மூலயமா அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சைத்தானோட வேலை நம்மளை எப்படி வழிகெடுப்பான் அப்படின்னு உள்ளதும் நம்ம குரான்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். சூரா 7 வசனம் 16, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் கூறினான், நான் வழி தவறுதலில் செல்ல வேண்டுமென நீர் நாடிவிட்டதால் உம்முடைய நேரான பாதையின் மீது அவர்களுக்காக நான் மறைந்து அமர்ந்திருப்பேன். அவர்களுக்கு முன்னிருந்தும் அவர்களுக்கு பின்னிருந்தும் அவர்களுடைய வலப்புறத்திலிருந்தும் அவர்கள் இடப்புறத்திலிருந்தும் அவர்களிடம் நான் வருவேன். மேலும் அவர்கள் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருப்பதை நீர் காண்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அவகாசம் பெற்றுட்டு வந்திருக்கான். நான் அவங்களுக்கு பல வகையில் 4 பக்கமும் முன்னிலிருந்தும் பின்னிலிருந்தும் வலது பக்கத்திலிருந்தும் இடது பக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு வருவேன். அவங்க நேரான பாதையில் நான் அமர்ந்திருந்து அவங்கள வழிகெடுப்பேன். அவங்கள அதிகமானவங்க நன்றியற்றவர்களாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான். சூரா 24 வசனம் 21, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றாதீர். சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றுபவர்கள் எவராயினும் அவன் மிக தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் ஆதரிக்கின்றான் என அறிந்து கொள்ள வேண்டும். சைத்தான் ஒரு மிகப்பெரிய மனோவசிகக்காரன் அப்படின்னு நம்ம குரானில் 15:37 பார்த்துருக்கோம். அது எப்படின்னா ஒரு ஹிப்னாட்டிசமுக்கு என்னன்னா ஒரு ஆள் நானா ஹிப்னாட்டிசம் பண்ண முடியாது. எதிர்கட்சியில் உள்ளவங்க அதற்கு ஒத்துழைச்சாதான் ஒரு மனவசிக்க பண்ண முடியும். சைத்தான் ஒரு கிசுகிசுப்பான். இப்போ இன்னும் நம்மளுக்கு புரிகிற மாதிரி போனால் ஒரு சைத்தான் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். அவன் நம்ம ஒரு மனசில் ஒரு கிசுகிசுப்பை உண்டு பண்ணுவான். அதை செயல்படுத்துகிறோமா இல்லை அல்லாஹ்கிட்ட பாதுகாவல் தேடிக்கிட்டு நம்ம அதில் நம்ம விலைக்கு போகிறோமான்னு உள்ளது நம்மளை அல்லாஹ் தீர்மானிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைத்தான் கிசுகிசுப்பான். சூழ்நிலை கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணு, ஒரு திருடு அல்லது அந்த தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சைத்தான் கிசுகிசுப்பான். அதை நம்ம செயல்படுத்துகிறோமா இல்லை அல்லாஹ்வோட பாதையில் நம்ம போயிடுறோமா அப்படின்னு உள்ளது தான் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அதனால் சைத்தானுக்கு அல்லாஹ் இவ்வளோ பவர் கொடுத்தோம், அவனுக்கு கிசுகிசுக்கிற தன்மை இருக்குது. அவனை நம்மள்கிட்ட அவனை ஹிப்னாட்டிசம் பண்ணுறதுக்கு உள்ள கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. என்னை மட்டும் வணங்குறவங்கள்ட்ட உன்னோட வேலை செல்லாது
அப்படின்னு. அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்ஷா வரும். அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் சைத்தானுடைய ரொம்ப பெரிய ட்ரிக்கு என்னன்னா வந்து போலி தெய்வ வழிபாட்டை செயல்படுத்த வைக்கிறது. நம்ம இணை வழிபாடு ஷிர்க்கை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அங்கே ஆனால் வந்து ஷிர்க்கு தான் வந்து மன்னிக்க முடியாத ஒரே பாவமாக இருக்குன்னு சூரா 4 வசனம் 48 அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஷிர்க்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்குன்னா, அது வந்து நம்ம செஞ்ச நன்மையையும் அழிக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம செஞ்ச நன்மைலாம் பலனற்றதாக போயிடும். அப்படிப்பட்ட இதாக ஷிர்க்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது வந்து அல்லாஹ்வோட ஷிர்க்கு வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்னா, அல்லாஹ் அல்லாத வேறவங்களும் வணங்குறதும் ஷிர்க்கு. அல்லாஹ்வுடன் சேர்த்து நபிமார்களையோ தூதர்களையோ மார்க்க அறிஞர்களையோ சேர்த்து நம்மளோட வணக்க வழிபாடில் சேர்த்து அழைக்கிறது, திக்ரில், தொழுகையில், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட துவாவில் சேர்த்து அழைக்கிறதும் ஷிர்க்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்னொரு மெயினானது வந்து அல்லாஹ்வோட வழிகாட்டுதலான கருணையான ஞானம் நிறைந்த குர்ஆனிலிருந்து மக்களை வந்து திசை திருப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தானோட ஒரு பெரிய இதாக இருக்குது. ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சோதனையாக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. அதை வெற்றி பெறத்துக்கு வழிகாட்டுதலாக தூதர் மூலியமாகவும் நபிமார்கள் மூலியமாகவும் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து வழிகாட்டுதல் அனுப்பியிருக்காங்க. முகமது நபி மூலியமாக இறுதி வேதமான குர்ஆனை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. தூதர் மூலியமாக வந்து அதை வந்து மெய்ப்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட வழிகாட்டுதலேருந்து திசை திருப்பது தான் சைத்தானோட பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆனால் சைத்தானோட அல்டிமேட் இது வந்து நம்மளை வந்து நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. குர்ஆனை பின்பற்றினோன்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு உள்ளதை இருக்கிறதுனால குர்ஆன்லேருந்து மக்களை திசை திருப்புறது தான் சைத்தானோட ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆனில் பல வசனங்கள் இருக்குது. அதில் சில இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சூரா 25 வசனம் 30 முகமது நபி ஒரு கூற்று சொல்கிறாங்க. மறுமை நாளில் அவங்க இந்த கூற்றை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சூரா 25 வசனம் 30 சொல்லியிருக்காங்க. தூதர் கூறினார், என் இரட்சகரே, என் சமூகத்தார் இந்த குர்ஆனை கைவிட்டு விட்டார்கள். இதுதான் வந்து சத்தியம். இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து சத்தியம் நிறைந்த குர்ஆனோட வசனமாக நம்ம பேசுகிறோம். இது மனிதர்களால் அதனால் அந்த இதுலேயே வந்து அல்லாஹ் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டு அதுலேயே பதில் சொல்கிறாங்க. மோசமானவன நஷ்டவாளி என்பதை யார் என்பதை நாம் உமக்கு கூறட்டுமா? எவர்களுடைய காரியங்கள் இந்த வாழ்விலும் மறு உலகிலும் முற்றிலும் வரி தவறுதலாக இருந்த போதிலும் நாங்கள் நல்ல காரியம்தான் செய்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான். இத்தகையவர்கள் தங்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளையும் அவரை சந்திப்பதையும் நம்ப மறுப்பவர்கள். எனவே அவர்களுடைய காரியங்கள் வீணாகி போயின. இந்த இதில் வந்து யார் வந்து உண்மையான நஷ்டவாளி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து உண்மையான நஷ்டம்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம். சில பேருக்கு வந்து பொருள் நஷ்டமாயிருக்கும், சில பேர் வந்து பல மாடி கட்டியிருப்பாங்க, அப்படியே இடிஞ்சு உளுந்து ஒரு பெரிய நஷ்டமாயிடும். ஒரு அறுவடைக்கு தயாராக இருக்கிற ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு புயலோ அல்லது மழையோ வந்து ஃபுல்லாக நாசமாக்கிறோம். இப்படிப்பட்ட நஷ்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய நஷ்டம், போட்ட கேபிட்டலு, போட்ட டைமு, போட்ட பணம், உழைப்பு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்படிப்பட்ட நஷ்டம்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறது இதை விட பெருசாக மோசமான நஷ்டவாளி யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து யாருன்னா வந்து அவங்க வந்து கெட்டது செஞ்சுக்கிட்டே நான் நல்லது தான் செய்கிறோன்னு நினச்சிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னா வந்து தன் இரட்சகருடைய வெளிப்பாடுகளை மறுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தன்மையை அல்லாஹ் சொல்லியிருக்காங்க.
அவர்களுடைய காரியங்கள் வீணாகி போயின. அவங்க உழைச்சிருப்பாங்க, நிறைய வேலை செஞ்சுருப்பாங்க, எதுவுமே பலன் இருக்காது, வீணாகி போயிடும். ஏன்னா அவங்களோட அல்லாவோட வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு. அல்லாவோட வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கிறதுனா என்னன்னா நம்ம குரான் அல்லாஹ்கிட்டேன்னு வந்தது இல்லை அப்படின்னு ஒரு மறுக்கிறது, ஒரு டைப் மறுக்கிறது. இன்னொன்று அதை நம்ம கையில் கிடச்சிருச்சு, அதை நம்ம படிக்கிறோம், எல்லாமே புரிஞ்சுக்கிறோம், அதை செயல்படுத்த மாட்டோம். இதை மறுக்கிறது. இப்போ குரானுனாலே இப்போ நிறைய இப்போ நம்மளும் அந்த இதுலேருந்து தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்கிட்டலாம் ஒரு குரானுன்னு என்னான்னு கேட்டாங்கன்னா, அது யாராவது வீடு குடி புரிந்தா ஓதுவோம், அது யாராவது மௌத்தா போயிட்டா அந்த குரானை வச்சு ஓதுவோம், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி குரானை ஓதுவோம், பயணம் போகிறதுக்கு முன்னாடி நேராக பள்ளியாசலில் போய் அவர் கொஞ்சோன்னு குரான வசனத்தை ஓதி இதுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு குரான்னாலே அதை நம்ம ரொம்ப கண்ணியப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு அதை நம்ம படிக்காமல், புரிஞ்சிக்காமல், செயல்படுத்தாமல், சும்மா அப்படியே நம்ம ஓதுறது, ஒவ்வொரு எழுத்துக்கும் இத்தனை நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதுறது, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணல, அதை புரிஞ்சிக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணல. இப்படிப்பட்டது தான் குரானை அலட்சியப்படுத்துறது, நம்ப மறுக்கிறது. அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு இதான் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு அல்லாஹ் இது குரானை பற்றி சொல்லும் போதே இது ஒரு கலங்கர விளக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எது கரெக்டான வழின்னு தெரியல, இத்தனை வழி இருக்குது, எது சிராத்துல் முஸ்தகீம் சரியான பாதைன்னு தெரியல அப்படின்னு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ்வோட கருணையாக நம்மளுக்கு ஒரு வேதத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட வேதத்தை படித்து நம்ம பின்பற்றி வெற்றி பெறாமல் அதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டு வேற ஆள் சொன்னது அது உண்மையா பொய் கற்பித்து சொன்னாங்களா எந்த வித பரிசீலித்து பார்க்காம நம்ம ஒரு கண்மூடித்தனமாக அதை மற்ற சோர்ஸை நம்ம பின்பற்றுறது தான் வேதத்தை நம்ப மறுக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் நம்ம அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்வோட கருணையால் நம்ம குரான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ எந்த செய்தி வந்தானோ அல்லாஹ்வோட அருளால் நம்மளுக்கு ஒரு கம்பேர் பண்ணி அந்த செய்தி பொய்யா உண்மையான கம்பேர் பண்ணுறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு குரானை கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் குரானை நம்ம கொடுத்து அதில் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. எந்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் சரி செய்யாமல் ஏற்றுக்காதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மக்கிட்ட மார்க்க ஆதாரம்னு சொல்லிட்டு எதையாவது கொண்டு வந்தாங்கன்னா அது குரானில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா குரான் மட்டும்தான் மார்க்கத்தோட ஒரே வழிகாட்டுதல். குரான் இல்லாத வேறு இதை யார் எது பேர் இட்டுக்கட்டி சொன்னானோ, இல்லை முகமது நபி சொன்னாங்கன்னு அவங்க கற்பனை பண்ணி சொன்னானோ அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தின்னு அதை உதாசீனப்படுத்தின்னு அப்படின்னு சூரா 6 வசனம் எல்லாம் நம்மளுக்கு சூரா 6 நம்மளுக்கு வசனம் 114 முற்றிலும் விவரிக்கப்பட்டது. இதை தவிர்த்து வேறு எதுவும் மார்க்கத்தோட மூல ஆதாரமாக தேடிக்காதுங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. இப்போ சைத்தான் நம்மளோட எதிரி அப்படின்னு உள்ள தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சைத்தானோட இன்னொரு ஒரு பெரிய டூல், நம்மளை வலிக்கெடுக்கிறதுக்கு உள்ள இன்னொரு பெரிய டூல் என்னென்னா நம்ம அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா, சைத்தான் முன்புறத்துலேருந்தும் பின்புறத்துலேருந்தும் வலப்புறத்துலேருந்தும் இடது புறத்துலேருந்து வருவாங்கன்னு. வலப்புறத்துலேருந்து வர்றது எப்படின்னா அப்படி நல்லது சொல்கிற மாதிரி ஒரு கெட்டதை பூத்துறது. இப்போ ஆதம் நபிக்கு எப்படி வலிக்கெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. உன் நல்லது செஞ்சு அல்லாஹ்கிட்ட உன்னை நெருக்கமாக கொண்டு போகிறதுக்கு உள்ள ஒரு அட்வைஸு பண்ணுற மாதிரி வழி கெடுக்கிறது. அதேமாரி இப்போ ஒரு பெற்றோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சைத்தானோட ஒரு டூலாக இருக்குது. அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க, எந்த விஷயத்தையும் நம்ம கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. வெரிஃபை யுவர் செல்ஃப், உங்களையே நீங்கள் பரிசோதித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதித்துக்குள்ள ஒரு பெரிய இதாக நம்மளுக்கு குரானை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க.
அப்படிப்பட்ட இதை வந்து நம்ம பெற்றோர்கள் இதை பின்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ராஹிம் நபி தம் பெற்றோர்களை தான் பின்பற்றுனா அவங்க பெற்றோர்கள் வந்து நம்பிக்கையாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குரானில் நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்படி பெற்றோர்களை பின்பற்றுனா இப்ராஹிம் நபி அவங்க பெற்றோர்களை தப்பான மார்க்கத்தையே பின்பற்றியிருப்பாங்க அப்படின்னு உள்ளதை நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் சத்தியத்தை நம்ம வந்து அடையாளம் கண்டு அதை தான் பின்பற்றுன்னு கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சூரா 2 வசனம் 170 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, கடவுள் இதை வெளிப்படுத்துவற்றை பின்பற்றுகள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், எங்களுடைய பெற்றோர்கள் எதை செய்தவற்றை நாங்கள் கண்டோமோ அவற்றை மட்டுமே நாங்கள் பின்பற்றுகின்றோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாகவும் வழிகாட்டப்படாதவர்களாகவும் இருந்தாலுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்துன்னு மரியாதை செலுத்துன்னு எல்லாம் ஓகே, கண்மூடித்தனமாக பின்பற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சைத்தான் வர வழி. உன் பெற்றோர்கள், உன் முன்னோர்கள், உன்னோட தாத்தா, உங்களோட அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் வந்து இந்த சிலையை தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க, குரான் இல்லாத இந்த புக்கை தான் பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதையே நீ பின்பற்று அப்படின்னு சொல்லிவிட்டு சைத்தான் அந்த வகையிலையும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சூரா 6 சொல்கிறாங்க, பூமியில் உள்ள பெரும்பான்மையோர்களை நீ வந்து பின்பற்றினா அவங்க அல்லாஹ்வோட பாதையிலிருந்து திசை திருப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து யூகத்தை மட்டும்தான் பின்பற்றுறாங்க, அவங்க வந்து அனுமானிக்க மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சத்தியம்னா குரானது. ஏன்னா அல்லாஹ் வந்து முகமது நபி மூலியமாக வெளிப்படுத்தினது சத்தியம். அதை வந்து அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க சத்தியமாக இது இருக்குன்னு. குரான் இல்லாத வேற ஒன்று தான் வந்து அனுமானிக்கப்பட்டு அவங்களாம் வந்து யூகிச்சிருக்காங்க. இந்த வசனம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி நடந்து இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசை திருப்புறதுக்கு வேற இதை கொண்டு வராங்க. சைத்தான் வந்து குரானில் வந்து வழிகெடுக்க முடியாது. அவன் மற்றவங்கள வழிகெடுக்கிறது எப்படின்னா, குரானு மாதிரியே மற்ற இதை நீங்கள் பின்பற்றுங்க, இதுதான் நபி செஞ்சாங்க, இதுதான் நம்ம வந்து சஹாபாக்கள் செஞ்சாங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரானில் உள்ளதுக்கு மாற்றமாக அதை வந்து நம்ம கம்பேர் கூட பண்ணி பார்க்காம பல வருஷமாக நம்ம அதை பின்பற்றிக்கிட்டு இருந்தோம். அங்கே ஒன்று சொல்கிறாங்க, குரானில் வேறு இருக்குது. ரெண்டுத்தையும் இதில் இன்னும் மோசமானது என்னன்னா வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து அவங்கள்ட்ட சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல ஜும்மாவில் பேசியிருக்கோம், ஷஹாதத்து, நோன்பு, ஹஜ்ஜி, தொழுகை, அதுக்கப்புறம் ஜக்காத்து, அதுக்கப்புறம் வந்து தொழுகையில் ஓதுறது, பெண்கள் மாதவிடாய் டைமில் தொழுகையிலேருந்து தடுக்கிறது, இந்த மாதிரி பல சப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். அல்லாஹ் குரானில் இதான் இந்த வசனத்தில் இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அவங்க வேறு இது மார்க்க ஆதாரமாக வேறு புத்தகத்தில் எடுத்துக்கிட்டு குரானை தள்ளி விட்டுட்டு அதை பின்பற்றுறாங்க. இப்படிப்பட்டவங்கள தான் அல்லாஹ் முன்னாடி நம்ம வசனத்தில் பார்த்தோம்ல, அவங்க தப்பான வழியில் இருந்துக்கிட்டு நாங்கள் சரியான வழியில் தான் இருக்கோன்னு சைத்தான் வந்து அவங்கள வந்து வசீகரிச்சிருவான், அவங்களோட காரியங்கள் வந்து பலனற்றதாக ஆகுது அப்படின்னு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அவங்களுடைய இதயங்கள்லேயும் கண் பார்வையிலையும் செவி புலத்திலையும் நான் வந்து திரையிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்படிப்பட்டவங்க தான் வந்து உண்மையான நஷ்டவாளிகள். இங்கே நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் நஷ்டம் வரலாம், குடும்ப நஷ்டம் வரலாம், உடல் நல நஷ்டம் வரலாம், இதெல்லாம் வந்து நஷ்டத்தில் சேர்த்தி கிடையாது. ஃபுல் வாழ்க்கையுமே நஷ்டமாக போய் மறுமை நாள்லேயும் ஃபுல்லாக நஷ்டமாகிறதுல வந்து எதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அல்லாஹ்வோட வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கிறது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இந்த குரானை தவிர்த்து வேறு எந்த இதையும் நம்ம மார்க்கத்தோட மூலாதாரமாக சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து மார்க்கத்திலேயே பிளவு உண்டு பண்ணுறது. இது சைத்தானோட பெரிய டூல். நம்ம ஒற்றுமையாக இருந்தோன்னா நம்ம யாராலையும் வந்து எந்த இதையும் அசைக்க முடியாது. குரானை நம்புகிறாங்க, அல்லாஹ் குரானு அப்படின்னு வந்துட்டு எதில் செதஞ்சு பிரிஞ்சு போகிறாங்கன்னா, குரானுக்கு அப்புறம் வேறு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க மார்க்கத்தில் பல பிரிவினையாக பிரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு அடித்து
எப்படின்னா ஒரு பெரிய போரே நடந்துக்கிட்டு இருக்குது. மார்க்கத்தில் ஒரு பிரிவினை உண்டு பண்ணி ஷியா சுன்னின்னு பிரிஞ்சு ஈரானு ஈராக்கு அவங்களாம் வந்து ஒரே மதத்தில் இருந்துக்கிட்டு மதத்து காரணமாக வந்து நீ தான் சரி நான் தான் சரின்னு நாடுக்கு நாடே வந்து சண்டை போடுற அளவுக்கு பல வகையாக பிரித்து விடுறான் சைத்தான். இது வந்து சைத்தானோட பெரிய டூலு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் பல நம்பிக்கையாளர்களையே வந்து பிளவுபட வைப்பது வந்து சைத்தானோட தூளாக இருக்குது. அப்படி பிளவுபடுறவங்க வந்து உண்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூரா 6 வசனம் 159 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து மார்க்கத்தில் வந்து பிரிவினை இருக்குது. நீ சாஃபியா நான் ஹனஃபி, நீ வந்து சியாவா நான் சுன்னி, அதுக்கப்புறம் நீ வந்து தரிக்காவா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்க குரூப்பு. எப்படி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லப்போனால் இஸ்லாமிக் புக்கு விற்கிற கடையில் போய் தொழுவுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வந்து பதிலுக்கு கேட்பாங்க. ஏன்னா நான் அது அனுபவிச்சிருக்கேன். நான் சிறு வயசில் தொழுவுறது எப்படின்னு எனக்கு ஒரு புக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் நடந்தது 2 புக்கு வச்சுருப்பாங்க. தொழுகையின் ஹனஃபின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, தொழுகையின் சாஃபின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த புக்கில் வேறு இருக்கும், இந்த புக்கில் வேறு இருக்கும். நீங்கள் வந்து கேட்பாங்க நீ வந்து சாஃபியா ஹனஃபியா அப்படின்னு கேட்பாங்க. சாஃபி ஹனஃபின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பிரித்து வச்சு அந்த இது கொடுப்பாங்க. இதே கொஞ்சம் அந்தான தள்ளி போய் ஒரு சென்னையில் போய் நீங்கள் கேட்டாங்கன்னா அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 2 இது ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து சாஃபியா ஹனஃபியா, நீங்கள் வந்து 1000 லைட்டு பள்ளியில் தொழுகிறாங்களா, இல்லை வந்து நியூ காலேஜ் பள்ளியில் தொழுகிறாங்களா, இல்லை வந்து தௌஹீத் ஜமாத்து பள்ளியில் தொழுகிறாங்களா, இல்லை வேறு பள்ளியில் தொழுகிறாங்களா. ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் தொழுகிற முறை வேறு மாதிரி இருக்குது. இப்போ சாஃபியில் போனோன்னா அவங்க தொழுகிற முறை வேறு வச்சுருக்காங்க, ஹனஃபி போனால் அவங்க வேறு முறையில் வச்சுருக்காங்க, தௌஹீத் ஜமாத்துன்னு சொன்னால் அவங்க வேறு முறையில் வச்சுருக்காங்க, அவங்க முன்னாடி வேறு தொழுவாங்க. ஒரு 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 பிரிவினை பிரித்து வைக்கிறது. இது கொஞ்சம் அந்தான போய் கொஞ்சம் வேறு நாட்டுக்கு போய் போனால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு பிரிவினை. இந்த மாதிரி பல பிரிவினையை வந்து பிரித்து வைக்கிறது ஒரு சைத்தானோட டூலாக இருக்குது. அல்லாஹ் வந்து மார்க்கத்தில் எந்த பிரிவினையும் இல்லை, அப்படிப்பட்ட பிரிஞ்சு இருப்பவங்க வந்து உண்மை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் முகமது நபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சூரா 6 வசனம் 159 அல்லாஹ் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால் முகமது நபி பேரை சொல்லி மார்க்கத்தில் இத்தனை பிரிவினை உண்டு பண்ணாங்கன்னா அவங்க வந்து பொய்யர்கள், அவங்க வந்து நயவஞ்சகர்கள். அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து இக்னோர் பண்ணின்னு அலட்சியப்படுத்தின்னு அல்லாஹ் சூரா 6 வசனம் 114 சொல்லியிருக்காங்க. அதனால் மார்க்கத்தை காரணமாக யாராவது ஒரு பிரிவினை உண்டு பண்ணாங்கன்னா வந்து அவங்கள செவியேற்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சைத்தானோட டூல். சைத்தான் இந்த மாதிரி அலங்காரமான வார்த்தையை பேசி மற்றவங்களுக்கு மார்க்க அறிஞர்கள், இவங்க தான் இமாமு, இவங்கெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர் வச்சுக்கிருக்காங்க. பேர் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒரு புக்கை போட்டுக்கிட்டு இதை பின்பற்றுங்க, இப்படி தான் முகமது நபி தொழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தில் பிரிவினை உண்டு பண்ணுவாங்க. இவங்க வந்து உங்களை சேர்ந்தவங்களை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குரானு வந்து போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு குரான் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க. சூரா 6 இது முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக இருக்குது, இதை தவிர்த்து வேறு எதையும் நீங்கள் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்காதுங்க, உங்களோட அறிவில் என்ன பூட்டா போட்டிருக்கு, குரானை நான் எளிதாக ஆக்கியிருக்கேன், நீங்கள் குரானை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ள விரும்புகின்றீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளோ வார்த்தை சொல்லியிருக்கும் போது இது வந்து விபரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் வந்து வேறு வகையில் வரான். அப்படிப்பட்டதை வந்து நம்ம வந்து நம்பக்கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, விவரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தேடும் போது அல்லாஹ் ஆசிரியராக இருந்து நம்மளுக்கு கற்றுத்தராங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஏன்னா குரானில் டக்குன்னு கேட்கும்போது தொழுகை குரானில் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. தொழுகை எல்லாமும் குரானில் இருக்குது. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குரானில் இருக்கான்னு அவங்க ஆராயமாலே அவங்க வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க. குரானை ஆராய்ஞ்சாலே தொழுகையை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு தொழுகையில் யார் அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கினு, தொழுகையில் இப்படி ஓதுன்னு, இந்த நேரத்தில் தொழுகுன்னு,
தொழுகையை எக்காரணத்துலேயும் நம்ம வந்து தவற விடக்கூடாது. நேரம் குறிப்பிடப்பட்டதாக இருக்குது. தொழுகையில் அல்லாவை மட்டும்தான் அழைக்கணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வகையில் சலாத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எதுவுமே பின்பற்றாமல் ஒரு மூடத்தனமாக வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொழுகையை வந்து நம்ம வந்து குரானில் தேடுனா முழுமையாக விவரிக்கப்பட்டதாக இருக்கிறதுனால அல்லாவோட அருளால் நம்ம வந்து புரிஞ்சிருக்கோம். எப்படி புரிஞ்சிருக்கோன்னா அல்லாஹ் சொல்லி யார் மூலியமாக தொழுகை வந்துச்சு, எப்படி தொழுகணும், எந்தெந்த நேரத்தில் தொழுகணும், தொழுகையில் யாரை அழைக்கணும், எந்த டோனில் ஓதணும், எப்படி உதவு செய்யணும், எந்த டைரக்ஷனை பார்த்து தொழுகணும், எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு கிளியராக வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கற்றுத்தருந்து அதை உறுதிப்படுத்துறதுக்கு கணித அற்புதத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய கருணையாளராக அல்லாஹ் இருக்காங்க. அதனால் குரான் மீது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு குரான் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கலங்கர விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குரான் வந்து மற்ற புத்தகம் மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம பல ஜும்மாவில் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா வந்து குரான் வந்து நம்பிக்கையாளர்களுக்கு தான் வந்து வழிகாட்டுதலாக இருக்குது. அல்லாஹ் அழகான வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த குரான் வந்து அதாவது எல்லா உம்மத்துக்கு எல்லா மக்களுக்கும் இது குரானு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு வழிகாட்டுதல்னா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம மற்ற புத்தகத்தை படித்தா வந்து புரிஞ்சிடலாம். சமையல் குறிப்பு புத்தகத்தில் எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படித்து அந்த மாதிரி நம்ம சமைச்சிடலாம். ஆனால் குரானில் அதே மாதிரி படித்து அதை வந்து நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அது வந்து நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும்தான் அதை வந்து செயல்படுத்த முடியும். அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்காங்க, இது உண்மையாளர்களை தவிர யாரும் இதை கிரகிக்க இயலாது அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம நம்பிக்கை கொண்டாதான் குரானை படித்து செயல்படுத்த முடியும். அவங்க நம்பிக்கையில் கோளாறாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அர்த்தம் புரியறதுக்கு அர்த்தம் தெரியறதுக்கு அவங்க வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சானோ இது சும்மா ஒரு பேருக்கு படிச்சுட்டு வேறு புத்தகத்தை மார்க்க ஆதாரம்னு பின்பற்றவங்களுக்கு அல்லாஹ் திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிளாக நம்ம எப்படி பார்க்கணுன்னா, ஷஹாதத்து குரானில் ஒன்று இருக்குது, அவங்களால அந்த கரெக்டு ஷஹாதத்தை சொல்ல முடியாது. உது செய்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறேன். உது செய்கிறது எப்படின்னு குரானில் இருக்குது, அதே மாதிரி அவங்களால உது செய்ய முடியாது. அதுக்கப்புறம் எப்படி ஜக்காத்து கொடுக்குன்னு குரானில் இருக்குது, அவங்களால அந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்க முடியாது. எப்படி ஹஜ்ஜி செய்யணுன்னு குரானில் இருக்குது, அவங்களால அப்படி ஹஜ்ஜி செய்ய முடியாது. எந்த ஒன்றை வந்து குரானில் இருக்கிறது அவங்களால வந்து பின்பற்ற முடியாது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா வந்து குரான் ஒரு தெய்வீக ஞானம் நிறைந்த புத்தகமாக இருக்குது. சூரா யாசீனில் பார்க்குறோம். அர்த்தம் தெரியாமல் வந்து நம்ம கடை திறக்கிறதுக்கு முன்னாடி, பயணம் போகிறதுக்கு முன்னாடி, ஊடு கூடி போகிறதுக்கு முன்னாடி, இறந்து போனவங்களுக்கு முன்னாடி, இப்படி நம்ம ஒரு அர்த்தம் தெரியாமல் ஓதிக்கிட்டு இருக்கிற யாசீனில் வரியே வந்து அவ்வளோ பெரிய அர்த்தம் நிறைந்ததாக இருக்குது. யாசீன் வல் குரானில் ஹக்கீம். ஹக்கீம்னா ஞானம் நிறைந்த குரான். ஞானம்னு உள்ளது நம்ம எங்கே போயும் நம்ம எந்த காசு கொடுத்து வாங்குறதோ இல்லை படித்து அடையிறதோ கிடையாது. அது நம்ம தக்குவா, அல்லாஹ் மீது நம்ம எந்த அளவுக்கு நம்ம தக்குவா ஏற்படுதோ அந்த அளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சு செயல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஞானம் வந்து நம்பிக்கையில் அடிப்படையில் தான் வந்து நம்ம அடைய முடியுது அப்படின்னு உள்ளதை புரிஞ்சுக்கிறோம். இப்படிப்பட்ட அழகான வழிகாட்டுதலான குரானை வந்து அலட்சியப்படுத்த வைக்கிறது தான் சைத்தானோட பெரிய டூலாக இருக்குது. குரானை வந்து சும்மா எரிச்சிட்டாங்க, அந்த மதத்தில் உள்ளவங்க நம்ம குரானை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கோவப்படுறதோ, இல்லை குரானை வந்து கிழிச்சிட்டாங்க, குரானை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு உள்ளதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லை. குரானை அவமானப்படுத்துறது எதுன்னா அதை படித்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் அவமானப்படுத்துறது. குரானை கண்ணியப்படுத்துகிறோன்னு உள்ள பேரில் அவமானப்படுத்துறது. குரான் வந்து அல்லாஹ் வந்து உயிரோடு உள்ளவங்களுக்காக அல்லாஹ் வந்து குரானை கொடுத்துருக்காங்க. இப்படி படிங்க, இப்படி செயல்படுத்துங்க, உங்கள் பிள்ளையை இப்படி வளங்க, உங்கள் குடும்பத்தை இப்படி அட்வைஸ் பண்ணுங்க, வியாபாரம் இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணாதங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அளவு கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நடந்துக்குங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை என்கரேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி தொழுவுங்க, இந்த மாதிரி ஜக்காத்து கொடுங்க, இவங்கள கல்யாணம் பண்ணுங்க, இவங்கள கல்யாணம் பண்ணாதங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z அல்லாஹ் வந்து குரானில்
நம்மளோட உயிரோடு உள்ளவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிட்டு மறுமையில் வெற்றி பெறுன்னு உள்ளதுக்கு உள்ள வழிகாட்டுதலை இப்படி ஒரு அர்த்தமே தெரியாமல் இப்படிப்பட்ட இதை செய்கிறது தான் குரானை அலட்சியப்படுத்துறது. ஒரு சைக்காலஜிக்கலாகவே குரான்லேருந்து மக்களை திசை திருப்புறது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் குரானை ஓதுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குரானை தர்ஜுமா எடுத்து படிக்கிறதே இல்லாமல் அவங்கள ஒரு திசை திருப்புறது. இந்த மாதிரி இதெல்லாம் சைத்தானோட டூலாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி சைத்தானோட டூலுக்கு எந்த வகையிலையும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானில் பல வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் சூரா 15 வசனம் 42 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சைத்தானுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஊழியர்கள் மீது உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உம்மை பின்பற்றும் வழித்தவர்கள் மட்டுமே உமக்கு அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் சைத்தானுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சைத்தானுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கு இருக்குன்னா அவன் பேச்சை கேட்குறதுக்கு. அவன் ஜஸ்ட்டு ஒரு தூண்டுவான். குரானு விளக்கமாக இல்லை, நீ இதை பின்பற்று, இந்த இமாம் எழுதியிருக்காங்க, இங்கே நம்மலாம் சாஃபி உம்மத்து, நம்மலாம் இப்படி தான் தொழுவுன்னு, நம்மலாம் இம்முட்டு தான் ஜக்காத்து கொடுக்கணும், நம்ம வீட்டில் எய்த்து விட்டு உள்ளவங்க ஹனஃபி, அவங்க வேறு மாதிரி தொழுவாங்க, வேறு மாதிரி தர்மம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஹலால் ஹராம்லாம் வேறு, நம்மளுக்கு ஹலால் ஹராம்லாம் இது, இப்படி தான் இதை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் தூண்டுவான். நம்ம பின்பற்றுமா இல்லையான்னு நம்ம தான் செலக்ட் பண்ணணும். இப்போ என் ஆன்மாக்கு நான் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இறால் சாஃபிக்கோ அனஃபிக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஹலாலு, ஒரு ஆளுக்கு ஹராமு. அந்த இறாலை ஹலாலா ஹராமான்னு நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்கிட்ட தான் அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. நான் அல்லாஹ்வோட அருளால் நான் குரானை பார்த்து குரானில் அது ஹராமாக இருந்தால் தடுத்துக்கிறேன், குரானில் அது ஹராம்னு இல்லைன்னா அது ஹராம் இல்லை, அனுமதிக்கப்பட்டது தான் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் தனக்கு தானே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சைத்தானோட வழியில் போயிட்டு மற்றவங்க எழுதின புத்தகத்தை பின்பற்றினா நம்ம முன்னாடி உள்ள வசனத்தில் பார்த்தா மாதிரி ஆழ்ந்ததொரு நஷ்டம். திரும்பி எந்திரிக்க முடியாது. மௌத்தா போனவங்க பிறகு வாய்ப்பு இல்லை. எல்லாம் நான் எல்லாத்தையும் தர்மம் கொடுத்துட்றேன், எல்லாம் நல்லடியாக காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கு எந்த வித சான்ஸும் இல்லை. உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்துருக்காங்க, நீண்ட ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்குள்ளே நீங்கள் திருந்திக்கிட்டு செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானில் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி சைத்தான் நம்மளை வழிக்கெடுக்கிறதுக்கு நம்மளை எந்த வகையிலையும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் அல்லாஹ் மட்டும் போதும், குரான் மட்டும் போதும். அல்லாஹ்வோட வழிகாட்டுதல் ரொம்ப கிளியராக இருக்குது. இதிலேருந்து திசை திருப்புவது தான் சைத்தானோட வேலையாக இருக்குது. ஏன்னா சைத்தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரியாக இருக்கான். அவனுக்கு நம்ம செவி சாய்க்கக்கூடாது. அவன் நம்மளுக்கு கிசுத்தா அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் துவா சொல்லியிருக்காங்கள்ல, என் இரட்சகரே, சைத்தானின் கிசுகிசுப்பிலிருந்து நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன், மேலும் நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன் என் இரட்சகரே, அவையின் அருகில் வருவதை விட்டும் அப்படின்னு நம்ம துவா கேட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி தான். அதுக்கப்புறம் இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சைத்தான் சொல்கிறத அல்லாஹ் குரானில் சூரா 14 வசனம் 22 சொல்கிறாங்க, நான் உங்களை அழைத்தேன், அவ்வளோதான், நீங்கள் தான் என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படுத்தினாங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு இன்வைட் தான் பண்ணேன், அந்த கடைக்கு போ, உனக்கு சாராயம் இருக்குது, இந்த இடத்துக்கு போ, எல்லாம் தப்பம் பண்ணிக்கலாம், இப்படி பிஸ்னஸை கொஞ்சம் மாற்றி செஞ்சிக்கோ, நீ இதாகிடலாம். அதுக்கப்புறம் குரானை பின்பற்றாத, இம்முட்டு புத்தகம் இருக்குது, இதில் இம்முட்டு வேணாலும் பின்பற்றிக்கோ, இஸ்லாத்தில் இத்தனை பிரிவினை இருக்குது, அதில் எத்தனை எந்த குரூப்பில் வேணாலும் இருந்துக்கோ, அல்லாஹ் மட்டும் முஸ்லீம்னு மட்டும் ஒரே, இஸ்லாம்னு மட்டும் ஒரே கொள்கையில் இருந்துடாத, நீ சப்பு சாஃபி ஹனஃபி அப்படி இப்படின்னு எதுலையாவது ஒரு சப்பில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வைட்டு தான் சைத்தான் பண்ணுவான். நான் உன்னை ஜஸ்ட்டு அழைத்தேன், அவ்வளோதான், நீ தான் அதை ஏற்றுக்கிட்ட, அதனால் என்ன நீ இப்போ படிக்காத, ஒன்றையே நீங்கள் படித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சைத்தான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அல்லாஹ் குரானில் 14வது சூறாவது 22வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஓதுறாங்க. யாருக்கிட்ட ஓதுறாங்கன்னா, குரானை நிராகரிக்கிற மாதிரி உள்ள தன்மையில் ஒரு தப்பான இடத்துல ஓதுறாங்க. குரான்னு உள்ளது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கும்
ஒவ்வொரு ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு. நான் என் ஆன்மாவை மட்டும்தான் மீட்க முடியும். நான் வந்து என் தம்பியோட ஆன்மாவோ, என் பிள்ளையோட ஆன்மாவையோ, எங்கள் அக்கா அம்மா ஆன்மாவையோ, மனைவியோட ஆன்மாவையோ நான் மீட்டுக்கொள்ள முடியாது. அவங்கவுங்க தான் அவங்கவுங்க ஆன்மாவை மீட்டுக்குன்னு. நான் மட்டும்தான் அவங்களுக்கு நான் ஜஸ்ட்டு அட்வைஸ் தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானில் நம்ம பல இதை நம்ம பார்த்துக்கிறோம். அதனால் ஒருத்தவங்க அட்வைஸ் செஞ்சு குரான் மூலியமாக அட்வைஸ் சொல்லி நேரான வழி பின்பற்றி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறுவோம். தொழுகை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.